ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டி 52% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 346 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.94% நெகட்டிவ்ல 17,530ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 432 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.05% நெகட்டிவ்ல 40,776ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான eventனு பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல் 21 செப்டம்பர், அதாவது நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து யூஎஸ் ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அண்ட் இன்ஃப்ளேஷன், எக்கனாமி அண்ட் அதே போல் ரெசிஷனை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதையும் கவனிக்கணும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து வோலட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜொமேட்டோவோட பிளிங்கிட், அதாவது முன்னாடி க்ரோஃபர்ஸ்ன்ற பேர்ல இருந்து கிராசரிஸை டெலிவரி பண்ணிட்டு இருந்த இந்த பிளிங்கிட் கம்பெனி வந்து இப்போ ஆப்பிள் ஐபோன்ஸ் அண்ட் அக்சசரிஸை டெலிவரி பண்றதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்காக ஆப்பிளோட ரீசெலரான யூனிகானோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போத்துக்கு பிளிங்கிட் வந்து ஆப்பிள் ஐபோன்ஸ் அண்ட் அக்சசரிஸை டெல்லி அண்ட் மும்பைல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டெலிவரிஸ் எல்லாமே சில மினிட்ஸ்லேயே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இந்த அப்டேட் வந்தப்ப இதோட ஷேர் பிரைஸ் ஃபாலோ இருந்தாலும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.17% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பதாஞ்சலி கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். பதாஞ்சலியோட குரூப் டர்ன் ஓவர்ன்றது இப்போ 40,000 crores இருக்கு. அது நெக்ஸ்ட் 5 yearsல 1 lakh crore ஆகும்ன்றதுல கான்ஃபிடண்டாவே இருக்கிறதா பதாஞ்சலியோட பாபா ராம்தேவ் அப்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே போல நெக்ஸ்ட் 5 yearsல பதாஞ்சலி குரூப்போட 4 கம்பெனிஸை லிஸ்ட் பண்றதுக்கும் எய்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது பதாஞ்சலி ஆயுர்வேத், பதாஞ்சலி வெல்னஸ், பதாஞ்சலி மெடிசன் அண்ட் பதாஞ்சலி லைஃப் ஸ்டைல்னு இந்த 4 குரூப் கம்பெனிஸை மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்கு எய்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த 4 கம்பெனிஸ் அண்ட் பதாஞ்சலி ஃபுட்ஸோட சேர்ந்து டோட்டல் மார்க்கெட் வேல்யூ அரௌண்ட் 5 lakh crore அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கான ஆக்ஷன் பிளான்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் பாம் ஆயில் பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் பதாஞ்சலி ஃபுட்ஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனியா இருக்கும். அண்ட் அதுக்கு ஆல்ரெடி அருணாச்சல் பிரதேஷ்ல 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 38,000 hectares லேண்ட்ல பாம் ஆயில் பிளான்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஓவரால் 5 to 7 yearsல பதாஞ்சலி குரூப் கம்பெனிஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்ன்ற ஒரு அவுட்லுக்கை கொடுத்திருக்காரு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பதாஞ்சலி ஃபுட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பதாஞ்சலி ஃபுட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.01% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இப்ப கௌதம் அதானி வந்து உலகத்தோட 2வது பணக்காரரா மாறி இருக்காரு. அதாவது 5th பொசிஷன், 4th பொசிஷன், 3rd பொசிஷன் கண்டினியூஸா ரைஸ் ஆகி இப்ப 2nd பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா 2ண்டுக்கும் 3டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஆனா ஸ்டில் பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் இந்தியா ஆர் என்டையர் ஏஷியால இருந்து யாரும் உலகத்தோட 2வது பணக்கார லிஸ்ட்ல வந்ததே இல்லை. அண்ட் ஈவன் டாப் 3ல கூட வந்தது இல்லை. ஸோ அப்படி பாக்குறப்ப அதானியோட ஓன் ரெக்கார்ட்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதே போல நம்ம இந்தியாவில் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் வச்சு பார்க்குறப்போ அதானி குரூப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலை ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் அதானி தான் பிக்கஸ்ட் குரூப்பாக மாறி இருக்கு. அண்ட் இந்த அதானி குரூப்போட வளர்ச்சிக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் எந்த ரீசன் சொன்னாலும் நம்மளோட சார்பாக ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். ஓகே, அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சுமந்த் காத்பாலியான்ற அவங்களோட எம்டி அண்ட் சிஇஓவை அடுத்த 3 வருஷத்துக்கும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரீஅப்பாயின்மெண்ட்கான எஃபெக்டிவ் டேட்ன்றது மார்ச் 2023ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அப்பாயின்மெண்ட்டை அடுத்த ஆர்பிஐ அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். இனிவே அவங்களோட எம்டி அண்ட் சிஓவை அடுத்த 3 வருஷத்துக்கும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணதுனால இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டஸ்இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.63% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவரோட டாடா பவர் ரெனியூபிள் எனர்ஜியோட சப்சிடரி கம்பெனியான டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸுக்கு எஸ்ஜேவிஎன் கம்பெனி கிட்ட இருந்து அரௌண்ட் 100 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டை செட்டப் பண்றதுக்கான 612 crores வர்த்துள்ள லெட்டர் ஆஃப் அவார்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சோலார் ப்ராஜெக்டை 11 monthsல கமிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு மார்னிங் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஓப்பனா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.71% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மெட்டாலிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேத்து கரக்பூர்ல டாடா மெட்டாலிக்ஸோட டக்டைல் அயன் பைப் பிளான்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1 வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரான மமதா பானர்ஜி இனாகிரேட் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 600 crore எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்னால டாடா மெட்டாலிக்ஸோட டக்டைல் அயன் பைப் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 4 lakh tons per annum இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த புது பிளான்ட்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு பிளான்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்ரேஷன்ஸை சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இப்படி 600 crore எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1 இப்போ இனாகிரேட் பண்ணிருக்கும்ன்ற அப்டேட் பண்ணதுனால இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா மெட்டாலிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.87% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ட்ராய் ரிலீஸ் பண்ண ஜூலை மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸோட டேட்டா பார்க்கலாம். டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸோட டேட்டான்றது எப்பவும் போல இந்த ஜூலை மந்த்லையும் ரிலையன்ஸ் ஜியோ தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 29.5 lakh யூசர்ஸை வந்து ஜியோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூனில் அவங்க கிட்டத்தட்ட 42 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் 7.93 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே இந்த ஜூலை மந்தில் 5.13 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே வோடஃபோன் ஐடியா வந்து ஜூன் மந்தில் 18 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஜூலை மந்தில் 15.4 lakh சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து PVR அண்ட் ஐநாக்ஸுக்கு புது காம்படிட்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நடிகர் அஜய் தேவ்கான் வந்து NY சினிமாஸ்ன்ற பேரில் மல்டிப்ளெக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி NY சினிமாஸுக்கு 19 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. இப்போ அகமதாபாத்தில் புதுசாக 4 ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த 5 வருஷத்தில் 250 ஸ்க்ரீன்ஸை டார்கெட் பண்ண போகிறதாவும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த NY சினிமாஸில் NYன்றது அவரோட 2 குழந்தைங்களான நைசான் எக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. எனிவே இப்படி அஜய் தேவ்கானோட NY சினிமாஸ்னால PVR அண்ட் ஐநாக்ஸுக்கு காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதனால PVRோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே PVRோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.57% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஏன் நேரம் பாருங்க, இந்த PVRோட F&O பொசிஷன் எடுத்ததுல இருந்தே இதோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே ஐநாக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐநாக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.22% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷனோட MTM லாஸ்ன்றது அரௌண்ட் 65,000 இருக்கு. அண்ட் அதில் மேஜராக PVR தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு புதுசாக நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 16,500 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000ல இருந்து 18,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும்.
அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.